भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयं मुदिरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रव संयुतं पिबत भागवतं रसं मालयं मुखरभो रसिका भुवि भावुका। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका गान्धा राधा गान्धा नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் மகிமைகள் பார்க்க போறோம். நான் ஸ்லோகா ஷேர் பண்றேன். தெரியுதா எல்லாருக்கும் ஸ்கிரீன்? ஹரே ஓகே ஓகே. நான் 3 டைம் ஸ்லோகா ரீட் பண்றேன். ரீட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க திரும்ப சொல்லலாம். கிருஷ்ண ஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபிக சக கலௌ நஷ்ட த்ரிஷாம் ஏச புராணார்கோ அதுனோதி தக. கிருஷ்ண ஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபிக சக கலௌ நஷ்ட த்ரிஷாம் ஏச புராணார்கோ அதுனோதி தக. கிருஷ்ண ஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபிக சக கலௌ நஷ்ட த்ரிஷாம் ஏச புராணார்கோ அதுனோதி தக. இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் பற்றின இந்த மகிமைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில்.
என்னன்னா பகவான் வந்து இங்க வர்ற நோக்கம் வந்து இல்லையா, பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் இங்கே வருகின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகவத்கீதையிலிருந்து பாக்குறோம் இல்லையா, போன வகுப்புலயும் பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது தர்மத்தின் பாதுகாவலர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லையா. இப்ப தர்மத்தின் இறுதி இலக்கு பகவான் தான் இல்லையா. தர்மத்தை நிலைநாட்ட பகவானால் மட்டுமே வந்து முடியும். தர்மம் தூ சாக்ஷா பகவத் பிரணீதா. இந்த மாதிரி இருக்கும்போது பகவான் வர்ற நோக்கம் வந்து தர்மத்தை நிலைநாட்டத்தான். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப வந்து சூத கோஸ்வாமியிடம் இல்லையா நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே ஸ்ரீமத் பாகவதம் வந்து எங்க பேசப்பட்ட நைமிஷாரண்ய வனத்தில் சூத கோஸ்வாமியுடைய நைமிஷாரண்ய வனத்தில் வந்தும் ரிஷிகளுடைய தலைமையில் வந்து அங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சூத கோஸ்வாமியிடம் வந்து கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. அப்ப வந்து எப்படின்னா 6 கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. இப்ப அந்த 6 கேள்விக்கான பதில் தான் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க வந்து பதில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா. நைமிஷாரண்ய வனம் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த உலகத்தில் உள்ள மைய பகுதி அங்க. ஏன்னா அங்கே வந்து ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட்டது அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா இந்த உலகம் முழுக்க பரவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட்டது. அப்ப வந்து என்னன்னா அங்க முனிவர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி 10,000 வருடங்கள் நீடிக்கிற அளவுக்கு யாகத்தை வந்து செய்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி யாகத்தை செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா பகவானை திருப்திப்படுத்தத்தான் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போதும் அவங்க யாகம் ஒரு யாகம் முடிஞ்சா இன்னொரு யாகம் செய்யறாங்க. ஏன்னா வந்து முனிவர்கள் பொறுத்த வரையிலும் வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும், இனி வருங்காலம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களால முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால கலியுகம் சற்று தொடங்குவதற்கு முன்னாடி கலியுகத்தின் நிலை எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்து அப்ப பகவானை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் கலியுக அந்த மக்களின் நலன் வந்து நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாகத்தை வந்து செய்யறாங்க பகவானை திருப்திப்படுத்த. அந்த மாதிரி எவ்வளவு யாகம் செய்த பிறகும் அவங்களுக்கு வந்து எந்த திருப்தியும் ஏற்படல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா யாகம் செய்யும் போதும் இடையில வந்து ஒரு சிறிய இடைவெளி, அந்த ஒரு இடைவெளியில் வந்து என்ன பண்றாங்கன்னா சூத்த கோஸ்வாமியிடம் வந்து கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. எங்களுக்கு பகவானை பற்றி வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப சுருக்கமா சொல்றேன். நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து வரும்போதும் ஸ்ரீமத் பாகவதத்துல இது எல்லாமே விரிவா வந்து பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி வந்து அவங்க கேள்விகள் வந்து கேட்கிறாங்க, பகவானை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதும் இப்ப வந்து அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றின அவங்களுடைய கதைகள் எல்லாமே அவங்களுக்கு கேட்க கேட்க என்ன ஆகும், ரொம்ப ஆனந்தம் வந்து ஏற்படுது. யாகம் செய்வதனால் கூட அவங்களுக்கு அந்த ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்கல. இப்ப இவங்களுக்கு இதன் மூலமாக வந்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து கேட்கும் போதும் அப்ப வந்து முனிவர்கள் சௌனக ரிஷியோடைய தலைமையில் வந்து முனிவர்கள் வந்து 6 கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. இப்ப அதுல வந்து 6வது கேள்விதான் வந்து கேட்கிறாங்க, பகவான் வந்து தர்மத்தை நிலைநாட்டதான் இங்கே வருகின்றார். அப்ப வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கே இப்ப அதை நம்ம வந்து படிச்சோம் இல்லையா. நான் இப்ப ஒரு இன்னொரு வந்து நான் ரீட் பண்றேன். அது இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம் இல்லையா. பகவான் வந்து தர்மத்தை நிலைநாட்ட இங்கே வருகின்றார். அப்ப வந்து இங்கிருந்து பகவான் சென்ற பிறகு அப்ப தர்மம் எங்கே அடைக்கலம் புகுந்தது அப்படின்னு சொல்லி வந்து முனிவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க சூத கோஸ்வாமியிடம். அப்ப வந்து சூத கோஸ்வாமி வந்து அதற்கு பதிலாக வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாங்க இல்லையா. அது பகவான் வந்து மதம், அறிவு போன்றவைகளுடன் பகவானுடைய இருப்பிடத்திற்கு ஆன்மீக உலகிற்கு சென்ற பின் இந்த தர்மம் எங்கே அடைக்கலம் புகுந்தது, ஸ்ரீமத் பாகவதத்திடம் அடைக்கலம் புகுந்தது. இப்ப தர்மத்தின் வந்து 4 தூண்கள் வந்து இருக்கு இல்லையா. ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அஸ்திவாரம் இருக்கும் இல்லையா. அந்த அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப 4 பில்லர் 4 தூண்கள் வந்து இருக்கணும். இப்ப அந்த 4 தூண்கள் தர்மத்தின் 4 தூண்கள் என்ன அப்படின்னாக்கா தவம், கருணை, உண்மை, தூய்மை. இப்ப இந்த 4 விஷயங்கள் இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு யுகம் வரும்போதும் ஒன்று ஒன்றாக வந்து அழிந்து விட்டது. இப்ப இருக்கிறது கலியுகத்தில் வந்து ஒன்று மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அது என்னன்னா உண்மை மட்டும்தான். தவம் இல்லை, கருணை இல்லை, உண்மை தூய்மை இல்லை
இந்த கலியுகத்தில். இப்போ உண்மை மட்டும் நிலைத்து இருக்கு. இப்ப அந்த உண்மை என்னன்னா அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதை எப்படின்னா வேதங்களினுடைய சாரம், வேதாந்த சூத்திரத்தின் சாரம் ஸ்ரீமத் பாகவதம். உபனிஷதங்களின் சாரம் பகவத்கீதை இல்லையா. பகவான் இந்த கலியுகத்தில் இலக்கிய அவதாரமாக பகவான் வந்திருக்கிறார். ஏன்னா பகவான் எந்த ரூபத்தை வேணாலும் எடுக்க முடியும் இல்லையா. நரசிம்மதேவர் நரசிம்மராக வரணும் இல்லையா. பகவான் இங்கே தூண்ட இருக்கார் அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொன்ன உடனே பகவான் உடனே அந்த ஒரு ஃபார்ம்ல வந்துட்டாங்க இல்லையா. ஏன்னா இரண்யகசிபு கேட்ட வரத்துக்கு கரெக்டா அதுக்கு பொருத்துற மாதிரி வரணும் இல்லையா. உடனே அந்த ஒரு செகண்ட்ல கரெக்டா அந்த ஒரு ஃபார்ம்ல வந்துட்டாங்க. அதனால பகவான் எந்த ஒரு ரூபத்தையும் எடுக்க முடியும். அதுவும் எப்படி உடனே எப்ப வேணாலும் எடுக்க முடியும். இப்ப இந்த கலியுகத்தில் பகவான் இலக்கிய அவதாரமாக பகவான் வந்திருக்கிறார். இது இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படின்னா 4 லட்சம் வேதங்கள்ல பார்க்கும் போதும் இந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லும் போதும் 4 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப அதுல 18,000 ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. இதை எப்படி சொல்றாங்கன்னா மகா புராணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா சர்க்க விஷர்க்க அப்படின்னு சொல்லி தொடங்கி 10 விஷயங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இறுதியில் என்னன்னா ஆசிரியம், பகவானுடைய அடைக்கலம் புகுவது நிச்சயம். யார் ஒருவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு கரெக்டா இந்த பகவானிடம் புகலிடம் அடைவது நிச்சயம். அதை பற்றி இந்த 10 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். நீங்க வேற எந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த 10 விஷயங்கள் இருக்காது. அதுல 4 இருக்கும், 5 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இப்ப அதனாலதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் மகா புராணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம் எப்படி அப்படின்னு சொல்லும் போதும் 12 காண்டங்கள் இருக்கு. 18,000 ஸ்லோகங்கள், 12 காண்டங்கள் இருக்கு. இப்ப அதுல முதல் 2 காண்டம் என்னன்னா பகவானுடைய தாமரை திருவடி. அதுக்கப்புறம் 3வது காண்டம் 4வது காண்டம் பகவானுடைய தொடை. 5வது காண்டம் பகவானுடைய தொப்புள் என்ன வயிறு. இப்ப 6வது காண்டம் பகவானுடைய மார்பு. 7வது காண்டம் பகவானுடைய கரங்கள். 7, 8 பகவானுடைய 2 கரங்கள். 9வது காண்டம் பகவானுடைய கழுத்து. 10வது காண்டம் தான் தாமரை முகம், தாமரை திருமுகம். இப்ப அந்த 10வது காண்டத்தில் தான் 4 பாகமாக இருக்கு. பகவான் பிருந்தாவனத்தில் இங்க அவதரிக்கும் போதும் என்னென்ன லீலைகள் செய்தார்களோ, பிருந்தாவன லீலைகள், மதுரா லீலைகள், துவாரகா லீலைகள் எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் 4 பிரிவாக இருக்கு. அதுதான் பகவானுடைய தாமரை திருமுகம். அதுக்கப்புறம் 11வது காண்டம் பார்த்தோம்னா பகவானுடைய தலை. அப்புறம் 12வது காண்டம் பகவானுடைய முடி. இந்த மாதிரி பகவானுடைய சொரூபமாகவே ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. இப்ப நம்ம பகவானை தரிசனம் செய்யறோம் அப்படின்னாக்கா பகவானுடைய தாமரை திருவடியிலிருந்து நம்ம தாமரை முகத்துக்கு தரிசனம் செய்வோம் இல்லையா. இந்த மாதிரிதான் வரிசையா வருவோம். இப்ப இதே மாதிரிதான் இப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம முதல் காண்டத்தில் இருந்து தொடங்குகின்றோம். இப்ப இதுல ஸ்ரீமத் பாகவதத்தை பொறுத்தவரையில முதல் காண்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா எல்லா காண்டத்திலும் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் முதல் காண்டத்தில் இருக்கு. அந்த ஒரு சுருக்கமாகவே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம டெய்லி நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்ரீமத் பகவான் எங்க இருக்கா, ஏன்னா பகவானுடைய அங்கங்கள் தான் தேவர்கள் இல்லையா. இப்ப அதனால பகவான் எங்க இருக்காங்களோ அங்க எல்லா தேவர்கள் இருக்காங்க. இப்ப அதனால பகவானுடைய யார் ஒருவர் வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு அங்க பகவான் இருக்காங்க இல்லையா. இதுல பகவத்கீதையில கடைசி ஸ்லோகம் யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மீனிங் சொல்லுங்க. வேற யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க மாதாஜி. கோமதி மாதாஜி சொல்லுங்க.
வெற்றியும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப அதேதான். அப்ப பகவான் வந்து இந்த கலியுகத்தில் இலக்கிய ரூபமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பாகவத ரூபத்தில் வந்து பகவான் வந்து இங்க வந்து வந்திருக்காங்க இந்த கலியுகத்தில். இது இப்ப வேதங்களுடைய சாரமே வந்து இதுதான். இப்ப இதை வந்து என்னன்னா பிரம்மதேவருக்கு, ஏன்னா முதல் உயிர்வாளி பகவானுடைய இதுல இந்த பிரபஞ்சத்திலே வந்து பார்த்தோம்னா முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் இல்லையா. வந்து பிரம்மதேவர் மட்டும்தான் வந்து அங்கே இருக்காங்க, வேற யாருமே இல்லை. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து வேத அந்த தீட்சையை அளிப்பது யாரு இல்லையா, பகவான் தான் அந்த ஞானத்தை வந்து கொடுக்க முடியும் இல்லையா. அத முதல் ஸ்லோகத்திலே வந்து வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில், பிரம்மா ஹிருதயே ஆதி கவையே அப்படின்னு சொல்லிட்டோம். பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் ஆதியில் வேத ஞானத்தை புகட்டியவர் அவரே ஆவார். யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பகவான் இருக்காங்க இல்லையா, பகவான் சொன்னா மட்டும்தான் பிரம்மாவுக்கு வந்து தெரியும். இப்ப அதனால வந்து அதனுடைய விளக்கம் வந்து 2வது காண்டத்தில் வரும். அப்ப வந்து நம்ம தெளிவா வந்து பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து பிரம்மாவுக்கு வந்து சொல்றாங்க. அதுல எப்படின்னா எப்படி பகவத்கீதையில் வந்து பார்க்கும்போது சதுஸ்லோகி பகவத்கீதை இருக்கு. அதே மாதிரிதான் இதுல சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த 4 ஸ்லோகங்கள் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த 4 ஸ்லோகங்கள் வந்து பிரம்மதேவருக்கு வந்து பகவான் வந்து சொல்றாங்க. அது வந்து அது 2வது காண்டத்தில் வந்து வரும். என்னன்னா முதல் ஸ்லோகம் வந்து இந்த படைப்பிற்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன், அனைத்தும் அழிக்கப்பட்ட பிறகும் நான் மட்டுமே எஞ்சி இருக்கின்றேன், இடையில் நான் மட்டும்தான் இருக்கின்றேன். பகவானுடைய சக்திகள் மூலமாக பகவான் எல்லா இடத்திலும் இருந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகம். 2வது வந்து இந்த என்னை தவிர்த்து இருப்பது அனைத்தும் மாயை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க 2வது. 3வது ஸ்லோகம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வது அவசியம், அது அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்றாங்க. 4வது வந்து பார்த்தோம்னா ஆன்மீக குரு அது எல்லா உயிர்வாளிகளுக்கும் வந்து இந்த பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை யாருக்கும் தடையில்லை. ஏன்னா இந்த பக்தி தொண்டு சேவை பொறுத்த வரையிலும் வந்து என்னன்னா நாடு, இனம், நிறம், மொழி, மதம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது இல்லை. எல்லாருக்கும் இந்த பகவானுக்கு செய்யப்படுகின்ற அந்த பக்தி தொண்டு சேவை வந்து எல்லாருக்குமே வந்து செய்யக்கூடிய அந்த உரிமை வந்து இருக்கு. ஏன்னா ஆன்மீக ரீதியானது இல்லை, எல்லாருமே ஜீவாத்மாக்கள். உடல் தான் வேறுபடுது, ஆனா எல்லாருமே வந்து ஜீவாத்மாக்கள். அதனால பகவானோட எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பகவானோட ஒரு உறவு இருக்கு. அந்த உறவை வந்து நாம் வந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் வந்து இது எல்லாமே வந்து நம்ம செய்யறோம். இப்ப இதன் மூலமாக இப்ப இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் வந்து பகவான் வந்து அங்கே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பக்தர்கள் வந்து பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம், அந்த உறவின் மூலமாக ஏற்பட்ட அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இது வந்து பார்த்தோம்னா 12 காண்டங்கள் சொல்றோம், இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு சின்ன சுருக்கம் மட்டும்தான் இல்லையா. பாகவதம் வந்து ரொம்ப இன்னும் பெருசா இருக்கு, நமக்கு ஒரு சுருக்கம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து சேர்த்து 18,000 ஸ்லோகங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப இதை வந்து பார்த்தோம்னா இதுல வந்து சூத்த கோஸ்வாமி வந்து 6 கேள்விகள் கேட்கறது தான் வந்து நமக்கு 18,000 ஸ்லோகங்களாக வந்து விரிந்திருக்கு. இப்ப இந்த ஒரு சூத்த கோஸ்வாமி சௌனக ரிஷியுடைய தலைமையில் வந்து முனிவர்கள் கேள்வி கேட்கறது, சூத்த கோஸ்வாமி பதில் சொல்றாங்க, அங்க இருந்து இங்க ஸ்ரீமத் பாகவதம் வந்து தொடங்குது. இதுல வந்து நம்ம பாக்குறோம். இப்ப இன்னொரு பரம்பரை எங்க இருந்து பாக்குறோம்னா மைத்ரேய முனிவர். பகவான் வந்து இங்க லீலைகள் வந்து முடித்துட்டு வந்து போகும்போதும் அங்க வந்து என்னன்னா உத்தவருக்கு வந்து சொல்றாங்க. உத்தவருக்கு வந்து உபதேசம் செய்யும்போது அங்க மைத்ரேய ரிஷி வந்து அங்கே வர்றாங்க. இப்ப மைத்ரேய ரிஷிக்கும் உத்தவருக்கு வந்து உபதேசம் வந்து செய்யறாங்க. இப்ப அவங்க வந்து மைத்ரேய ரிஷி வந்து விதுரருக்கு வந்து உபதேசங்கள் வந்து செய்யறாங்க. இது இப்ப இன்னொரு இது என்னன்னா நம்ம வந்து பார்க்கும்போது 14 உலகங்கள் இருக்கு இல்லையா. மேலே 7 கீழே 7, நாம இருக்கிறது மத்திய லோகம். அப்ப மேல் உலகங்களில் எல்லாமே வந்து என்னாகுன்னா வந்து அங்க வந்து பகவானுடைய லீலைகள் இது இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் பேசப்படுது. இந்த உரையாடல் தான் அங்க எப்பவுமே நடந்துகிட்டே இருக்காங்க. அனந்த சேஷன் வந்து அவங்க வந்து பகவானை பற்றி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து சொல்ல சனத்குமாரர்கள் யாரு அப்படின்னாக்கா பிரம்மதேவருடைய மானசீக புத்திரர்கள். இப்ப அவங்க வந்து கேக்குறாங்களாமா, இப்போ இந்த மாதிரி உயர்ந்த இலக்கியம் மிக மிக ரகசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதை வந்து நம்ம இப்ப இங்க கலியுகத்துல இப்ப நம்ம வந்து எப்படி அதை வந்து நம்மளால கேட்க முடியுது, அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய பொருளுரை
நம்மளால வந்து படிக்க முடியுது அப்படின்னாக்கா சில பிரபுபாதருடைய கருணை தான். அதையும் வந்து அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நாம் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லும் போதும் வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையின் மூலமாகத்தான் வந்து இது வந்து தெரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் வந்து பொருளுரை வந்தும் ஒரு சில ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம்னா 10 பக்கம் 20 பக்கத்திற்கு வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா. ஆனா பகவான் வந்து 2 வார்த்தையில அந்த ஸ்லோகம் வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இல்லையா, பகவத்கீதையே நமக்கு இன்னும் புரியல இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போதும் இப்ப ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுடைய பிரார்த்தனைகள், ஒவ்வொரு பக்தரும் வந்து அவங்களுடைய அனுபவத்தை பிரார்த்தனைகள் மூலமாக வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்ப வந்து பகவத்கீதையில பகவான் சொன்ன அந்த சுருக்கத்தை வந்து இங்க பக்தர்கள் வந்து விரிவாக அந்த பிரார்த்தனையில் வந்து கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு விளக்கங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இது இப்ப இதுல வந்து பார்க்கும்போது இப்ப சூத்த கோஸ்வாமி கிட்ட வந்து கேக்குறாங்க. ஆனா வந்து நீங்க இதுல ஸ்ரீமத் பாகவதம் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க பார்த்தா வந்து தெரியும். அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து அந்த படத்துல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ஒருத்தர் வந்து மேல உட்கார்ந்துருப்பாங்க ஆசனத்துல, கீழே வந்து ஒரு அரசர் வந்து எப்படி மண்டி போட்டு அவங்க வந்து கீழே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு சுத்தியில வந்து நிறைய முனிவர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அட்டைப்பட விளக்கம் அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். இப்ப அதுல என்னன்னா சுகதேவ கோஸ்வாமி இல்ல வியாசதேவர். ஏன்னா பகவத்கீதையில வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காங்க, வேதைச்ச சர்வே அகம் ஏவ வேத்தியம் வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் இல்லையா. வேதங்களை தொகுத்தவனும் நானே வேதங்களை அறிபவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதனால பகவானே வந்து சொன்னா மட்டும்தான் நம்மளால வந்து வேதங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்ப அதனால வந்து பகவானே சில வேத வியாசராக வந்து நமக்கு எல்லா வேத இலக்கியங்களையும் தொகுத்து கொடுத்தார். அப்ப வந்து இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதமும் வேத வியாசர் தான் வந்து எழுதியிருக்காங்க. இப்ப இந்த சில வேத வியாசர் வந்து எல்லாமே எழுதின பிறகு இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா 4 இந்த வேதங்கள் எல்லாமே எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேதங்கள் ஆரம்பத்துல 1 மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வேதங்களை வந்து 4ஆக பிரித்தார். ரிக் யஜு சாம அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி வந்து உபனிஷதங்கள் இது எல்லாமே வந்து எழுதிட்டாங்க. ஒரு மனித வர்க்கத்துக்கு வந்து என்ன என்ன தேவையோ எல்லாமே வந்து சில வியாசதேவர் வந்து தொகுத்துட்டாங்க. எல்லாமே தொகுத்த பிறகும் அவங்களுக்கு வந்து திருப்தியே ஏற்படவில்லை. இது எல்லாமே வந்து வரும் உங்களுக்கு. இதை நம்ம சுருக்கமாகட்டும் வந்து பார்க்கலாம். வந்து வரும் வகுப்புல வந்து நம்ம விரிவாக வந்து பார்க்கலாம். இப்ப வந்து அவங்க வந்து எல்லாமே தொகுத்த பிறகும் திருப்தி ஏற்படலை. யோசிக்கிறாங்க, எதனால எனக்கு திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்கும் போதும் அப்ப வந்து இந்த மாதிரி யோசிக்கும் போது அங்க வந்து சில நாரத முனிவர் அங்க வர்றாங்க. சில வியாசதேவருடைய ஆன்மீக குரு இல்லையா. பகவானுக்கு வந்து தேவையில்லை, ஆன்மீக குரு தேவையில்லை. ஆனா இருந்தாலும் ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு இந்த எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து நாரத முனிவர் அங்க வந்த பிறகு சொல்றாங்க. நாரத முனிவருக்கு தெரிஞ்சிருச்சு எந்த ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு. வந்து அவங்க சொல்றாங்க, நீ வந்து இந்த உடலையே ஆத்மாவக வந்து நினைப்பது சரியா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எல்லாமே தொகுத்துட்டீங்க, ஆனா இருந்தாலும் வந்து பகவானை பற்றின அந்த புகழை வந்து நீங்க சேர்க்கவில்லை. அதனாலதான் உங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படல. பகவானை பற்றின விஷயங்கள், பகவானை பற்றின லீலைகள், பகவானை பற்றிய வர்ணனைகள், புகழை வந்து நீங்க வந்து எழுதுங்க, உங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சில வியாசதேவர் வந்து பக்தி தொண்டின் மூலமாக தன்னுடைய மனதை வந்து முழுமையாக பதித்த பிறகு அப்ப அந்த ஒரு சமாதி நிலையில் முதிர்ந்த நிலையிலிருந்து பாக்குறாங்க. அப்ப வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்க இருக்காங்க. பகவானுடைய பக்கத்திலேயே ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய அந்தரங்க சக்தி வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய விரிவங்கங்கள், பகவானுடைய சதுர்வீகம், பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய விரிவங்கங்கள், அங்கத்தின் அங்கங்கள் எல்லாமே சுத்தியில இருக்கிற பகவானுடைய சக்திகள் எல்லாருமே வந்து சுத்தியில இருக்கிறது பாக்குறாங்க. அதுவும் பகவானுக்கு பின்னாடி மாயா சக்தி வந்து இருக்காங்க. அப்ப அந்த மாயா சக்தி வந்து எல்லா ஜீவராசிகளையும் வந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லி இந்த முக்குணங்களின் மூலமாக எல்லா ஜீவராசிகளையும் வந்து நான் தான் இந்த உடல் சார்ந்தது எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த தவறான நோக்கத்தில் எல்லாருமே அதுல வந்து மூழ்கி இருக்கிறது வந்து சில வியாசதேவர் வந்து பாக்குறாங்க. இதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு தெரியுது இல்லையாப்பா. நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுதுன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியல.
இல்லையா? பிரச்சனை தெரிந்தாதான் அதுக்கு வந்து மருந்து வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால வியாசதேவர் வந்து எதனால எனக்கு இந்த திருப்தி ஏற்படல அப்படின்னு சொல்லி சில நாரத முனிவர் மூலமாக வந்து தெரிந்து கொண்டு சமாதி நிலையில் இது வந்து பாக்குறாங்க. ஓகே, எல்லா ஜீவராசிகளும் எல்லா துன்பத்திற்கும் காரணம் வந்து இந்த மாயா சக்தியின் கீழ் இருப்பதுதான் காரணம், இதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கான மருந்து என்ன? பகவானுக்கு சேவை செய்வதுதான் இல்லையா? அப்ப அந்த பக்தி தொண்டு சேவை தான் இந்த பிரச்சனைக்கான மருந்து அப்படின்னு சொல்லி அதையும் வந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து சில வியாசதேவர் தொகுக்கின்றார். இப்ப இது எல்லாமே தொகுத்த பிறகு சில சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து சொல்றாங்க. சில சுகதேவ கோஸ்வாமி யாருன்னா சில வியாசதேவருடைய அவங்களுடைய புத்திரன். இப்ப அவங்களுக்கு வந்து இந்த 18,000 ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குதான் வந்து அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்ப அவங்களுக்குதான் வந்து தகுதியான ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இப்ப அவங்களை பற்றி வந்து சொல்லப்பட்டது ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து வரும். இப்ப அவங்க வந்து என்னன்னா 14 மாதம் வரைக்கும் வந்து வந்து இது அவங்க தாயினுடைய கருவில இருந்து வெளியே வரவே இல்லை. ஏன்னா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து எனக்கு வந்து மாயை வந்து பிடித்து விடும், நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்றாங்க. ஐயோ, தாய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உள்ளே கருவிலேயே வந்து இருப்பது ரொம்ப கடினம். இல்ல 16 மாதங்கள் இல்ல 16 வருடங்கள், 16 வருடங்கள் வரைக்கும் அவங்க வரவே இல்லை. தாயின் கருவிலிருந்து வெளியே வரல, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வந்தா மாயை வந்து என்னை பிடித்து விடும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க வந்து வெளியே வரணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ப பகவான் கிருஷ்ணர் அங்க அப்ப இருக்காங்க. இப்ப துவாரகையில இருந்து வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, மாயை வந்து உன்னை வந்து எதுவுமே வந்து தாக்காது அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொன்ன பிறகுதான் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து 16 வயது அந்த இளைஞனாக வெளியே வர்றாங்க. வந்த உடனே காட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த ஒரு முக்தி நிலை, அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து இருக்காங்க, மிக உயர்ந்த நிலையில. இப்ப அங்க போய் வந்து அவங்க அந்த ஒரு நிலையை வந்து பகவானை வந்து அந்த தியானம் வந்து செய்யறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து சொல்லப்படணும். இப்ப அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா சில வியாசதேவர் அவங்களுடைய சீடர்களை அனுப்பி வந்து மறைமுகமாகவே வந்து அவங்க இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க. வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்லோகம் வந்து கேட்கறாங்க, 2 ஸ்லோகம் வந்து கேட்கறாங்க. அது கேட்ட உடனே வந்து அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியம். ஏன்னா வந்து முக்தி அடைந்த ஆத்மாக்களையும் கவர்ந்து இழுக்குமாமா. ஏன்னா முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா எந்த ஆசையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து என்னன்னா முக்தி அடைந்த ஆத்மாக்களையும் கவர்ந்து இழுக்குமாமா பகவானுடைய லீலைகள். அதான் நிகம கல்ப தரோர் கலித்தம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சங்கீதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகரகோ ரசிகா புவி பாவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரசம் ஆலயமாமா. இந்த மாதிரி ஏன்னா வந்து ஒரு மாம்பழம் இருக்கு இல்லையா, எல்லா பழங்களையும் ரொம்ப சுவை வாய்ந்தது மாம்பழம். அந்த மாம்பழமே வந்து ஒரு வந்து கிளி கொத்திருச்சுன்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி தானாமா இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து எப்படி இந்த மாம்பழம் மாதிரி. ஆனா அந்த மாம்பழம் வந்து சில சுகதேவ கோஸ்வாமியோடைய திருவாயிலிருந்து வந்ததுனால அது இன்னும் சுவை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அது விளக்கப்படுது. 3வது ஸ்லோகத்தில் வந்து வருது அதனுடைய விளக்கம் இது. ஏன்னா வந்து அங்க வந்து என்னன்னா இது சுகாக்கிளி, பகவானுடைய ஆன்மீக உலகத்துல இருக்கின்ற அந்த சுகாக்கிளி தானே பகவானுடைய இது சகாவா வந்து அங்க இருக்காங்க. ஸ்ரீமதி ராதனுடைய அவங்களுடைய கரங்கள் வந்து சாரி கிளி இருக்கும், இது வந்து சுகா கிளி. இப்ப அவங்கதான் வந்து இங்க வந்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க தானே வந்து பகவானை பற்றி வந்து சொல்ல முடியும். அப்ப அந்த சுகதேவ கோஸ்வாமி அப்ப அவங்க வந்து திரும்பி வர்றாங்க. இது நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு வந்து இவங்க எங்களுக்கு வந்து நீங்க வாங்க, நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போறோம் எங்க குரு கிட்ட அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க போனா சில வியாசதேவர் தான் அங்க இருக்காங்க. அப்ப வந்து அங்க எல்லா ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப வந்து முந்தைய யுகம் வரைக்கும் எப்படின்னா எல்லா வேதங்களும் வந்து செவி வழியாகத்தான் வந்து வந்தது. ஏன்னா ஒரு தடவை சொன்னா எல்லாருமே வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து அப்படியே மனப்பாடமா வந்து நல்ல ஞாபகம் வந்து இருக்கும். இப்ப இந்த கலியுகத்தில் தான் வந்து எல்லாமே நமக்கு மறதி அப்படின்னு சொல்றதுனாலதான் சில வியாசதேவர் வந்து எல்லா வேதங்களையும் நமக்கு வந்து எழுத்து வடிவில் வந்து தொகுத்து கொடுத்தார். இது இப்ப அந்த மாதிரி வந்து சுகதேவ கோஸ்வாமி 18,000 ஸ்லோகங்கள் வந்து கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா பரீட்சித் மகாராஜாக்கு வந்து சொல்றாங்க. அப்ப வந்து என்னன்னா முதல்லவெல்லாம் வந்து பார்க்கும் போதும் பரீட்சித் மகாராஜா அவங்களுடைய மகன் ஜனமேஜயன் அவங்க வரைக்கும் ஆச்சு எப்படின்னா உலக பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா உலகமும் வந்து ஒரு அரசருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி வந்து அங்க பிரிக்கப்படவில்லை. அந்த மாதிரி வந்து அங்கே இருந்தது.
இப்ப வந்து பரிசுத்த மகாராஜாவுடைய ஆட்சி காலத்தில் கலியுகம் வந்து தொடங்கின கலியுடைய அந்த தாக்கம் வந்து இருந்தது. ஆனா அந்த கலிக்கே வந்து கலிபுருஷனையே வந்து தண்டனை கொடுத்து அங்க இடம் இல்லாத கலிக்கு வந்து இடம் இல்லாத மாதிரி வந்து அதுக்கு தண்டனை கொடுத்து வர முடியாத மாதிரி வந்து பண்ணிட்டாங்க பரிசுத்த மகாராஜா காலம் வரைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த அரசராக வந்து அங்கே இருந்தார். இப்ப அதனுடைய விளக்கமும் வந்து வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில். இப்ப அந்த மாதிரி வந்து அவங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஒரு தூய பக்தர் இல்லையா, அவங்களும் வந்து எப்படின்னா பகவானை போலத்தான். அவங்களுக்கும் வந்து நம்மள மாதிரி சாதாரண பௌதிகமாக இருக்கின்ற பசி, தாகம், சோகம், துக்கம் இதற்கு எல்லாமே அப்பாற்பட்டவர் தூய பக்தர்கள். அந்த மாதிரிதான் பரீட்சித்து மகாராஜா அவங்களுடைய கருவில் இருக்கும் போதே பகவான் அவரை காப்பாற்றினார். அது விளக்கம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து வரும். இதை பார்க்கலாம். இப்ப அந்த மாதிரி வந்து அவங்க பரீட்சித்து மகாராஜாவுக்கு வந்து எந்த மாதிரி பகவான் மாதிரியே அந்த ஒரு உன்னத நிலையில் வந்து இருக்காங்க. ஆனா இருந்தாலும் பரீட்சித்து மகாராஜா மூலமாக இந்த உலகிற்கு ஸ்ரீமத் பாகவதம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவானுடைய விருப்பம்னால பகவான் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என்ன பண்றாங்கன்னா, பரீட்சித்து மகாராஜா வந்து ஒரு அரசர் இல்லையா, அதனால வந்து அவங்க காட்டுக்கு வந்து எல்லாருடைய பிரஜைகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வெளியே வந்து வர்றாங்க. இப்ப இந்த மாதிரி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு தாகம் ஏற்படுது. இது எல்லாமே பகவானுடைய விருப்பம். இப்ப திடீரென்று வந்து அவங்களுக்கு தாகம் ஏற்படுது. இப்ப இந்த மாதிரி தாகம் ஏற்படும் போது சுத்தியில வந்து பாக்குறாங்க. வந்து அங்க ஒரு வீடு இருக்கு, ஒரு இல்லம் இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த குடிசையில வந்து ஒரு முனிவர் வந்து அவங்க வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் வந்து பகவானுடைய அந்த யோக நிலையின் மூலமாக சமாதி நிலையில் இருக்காங்க. அவங்க வெளி உலகமே வந்து பார்க்கல. இப்ப அந்த ஒரு சமாதி நிலையிலிருந்து பகவானுடைய வந்து தியானம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அதனால அவங்க கிட்ட வந்து அரசர் வந்து பேசுறாங்க, எனக்கு தாகமாக இருக்கு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி 3 தடவை வந்து கேட்கிறாங்க. ஆனா அந்த முனிவருக்கு வந்து இருப்பதே வந்து வெளி உலகமே கிடையாது, சமாதி நிலையில் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு கேட்கல அரசர் பேசுறது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அரசருக்கு வந்து கோபம் வந்துருது. ஒரு சாதாரண மனிதன் மாதிரி அவங்களுக்கு வந்து கோபம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து ஒரு செத்த பாம்பு வந்து கீழே இருக்கு, அதை எடுத்து கழுத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இது வந்து என்னன்னா, அந்த முனிவருடைய மகனுக்கு வந்து இது தெரிஞ்சிருது. இது தெரிஞ்ச உடனே வந்து அப்பெல்லாமே வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய வார்த்தையே வந்து அவ்வளவு பலம். அந்த வார்த்தையை அவங்க சொன்னாலே அது அப்படியே பலிக்கும், அந்த மாதிரி இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு தூய்மையான அந்த பயிற்சி எல்லாமே வந்து இருந்தது. ஆனா ஒரு சிறுவனால பக்குவம் அடையாததுனால இப்ப அந்த சிறுவன் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அரசராக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தந்தையின் கழுத்தில் யார் ஒருவர் வந்து செத்த பாம்பை போட்டாங்களோ அவங்க வந்து இன்னும் 7 நாட்களில் அதே சர்ப்பத்தின் மூலமாக இறப்பார் அப்படின்னு சொல்லி சாபம் வந்து கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் அதை கேட்டு வந்து முனிவர் வந்து அந்த சமாதி நிலையிலிருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. ஐயோ, என்ன எவ்வளவு தவறு செய்து விட்டாய், ஒரு அரசர் அவர் செய்தது வந்து ஒரு தவறே கிடையாது, நீ இந்த மாதிரி சாபம் கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து நிறைய வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு அரசருக்கு வந்து இந்த மாதிரி நீ வந்து சாபம் கொடுத்துட்டேன்னா அதனுடைய பின்விளைவு நாம தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து சொல்றாங்க. ஆனா அரசரை பொறுத்தவரையிலும் என்ன, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து அரசருக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் அவர் வந்து செய்யவில்லை. அரண்மனைக்கு சென்ற பிறகு வந்து அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நான் ஏன் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து செய்தேன் அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்படுறாங்க. ஐயோ இதுக்கு எனக்கு இப்பவே தண்டனை கிடைத்தா வந்து ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு தூய பக்தருடைய மனநிலை அந்த மாதிரி. இப்ப அந்த மாதிரி அவங்க நினைத்த பிறகு என்ன பண்றாங்க, அப்ப வந்து அந்த அந்த சாபம் கொடுத்தது அது வந்து அரசருடைய இதுக்கு வந்து வர்றாங்க, அரசரிடம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி. இது வந்து பகவானுடைய விருப்பம் தான் சொல்லி நினைத்து எதுக்குமே வந்து அவங்க வந்து எந்த சலனமும் அடையவில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஓகே, மரணம் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுதான், இதன் மூலமாக எனக்கு மரணம்னா நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து எல்லா அரசாட்சியும் வந்து துறந்துட்டு எல்லாமே வந்து விட்டுட்டு அவங்க வந்து கங்கை கரைக்கு போய் வந்து உட்கார்ந்துடுறாங்க. அப்ப வந்து என்னன்னா, எல்லா உலகங்களிலும் இருக்கின்ற எல்லா முனிவர்கள் ரிஷிகளுக்கும் வந்து இல்லையா, யாருமே வந்து அந்த இப்படி வாட்ஸ்அப் வேண்டாம், டெலிகிராம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எதுவுமே இல்லாம அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்க, கங்கையில வந்து குளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அந்த ஒரு சாக்குல வந்து வர்றாங்க. எப்படி ஒரு அரசர் இல்லையா, அரசராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை இல்லையா, நல்ல ராஜ்யம், நாட்டு மக்கள் எல்லாமே சொல்றது கேட்கறாங்க, எல்லாமே வசதி எல்லாமே வந்து இருக்கு, எந்த குறையும் இல்லை. எப்படி வந்து அவங்களால எல்லாத்தையும் துறக்க முடிஞ்சது,
ஏன்னா ரிஷிகள் முனிவர்கள் அவங்க எல்லாருமே எதையுமே துறக்க முடியாம இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஒரு அரசரால துறக்க முடிந்தது? அதுக்கப்புறம் இனி வருங்காலம் அவங்களுக்கு நடக்க போகுது தெரியுது. ஓகே, இவங்க மூலமாக ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட போகுது அப்படின்னு சொல்லி அதையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு எல்லா முனிவர்கள், ரிஷிகள், தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே அங்க வந்த பிறகு அரசர் கேக்குறாங்க, இப்ப எனக்கு 7 நாள் மரணம், 7 நாள் மரணம். இப்ப இதுல இந்த ஒரு நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பேச வேண்டும், என்ன கேட்க வேண்டும்? அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு மனிதனாக பிறந்தவன் இல்லையப்பா, அவங்க எல்லா நேரத்திலையும் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக நான் மரண சமயத்தில் இருக்கின்றேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஒவ்வொரு முனிவர்கள் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. இப்ப அந்த ஒரு நேரத்தில் சுகதேவ கோஸ்வாமி அங்க வர்றாங்க. சுகதேவ கோஸ்வாமி அங்க வந்த பிறகு எல்லாருமே எழுந்து மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப அப்ப ஒரு 16 வயது சிறு இளைஞன் அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் எத்தனையோ முனிவர்கள், ரிஷிகள் எல்லா 14 உலகத்தில் இருக்கின்ற, மேலுலகத்தில் இருக்கின்ற எல்லா ரிஷிகளும் முனிவர்கள் அங்க கூடிட்டாங்க. எல்லாருமே கூடி ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறதுக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு ஆசனம் வியாச ஆசனத்தில் சில சுகதேவ கோஸ்வாமி அங்க அவங்க அமர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பரிசுத்த மகாராஜுக்கு கூறுகிறார். இது எல்லா முனிவர்களும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அங்க சில வியாசதேவரும் இருக்காங்க, நாரத முனிவரும் அங்க உட்கார்ந்து கேட்கிறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தை. பாருங்களேன், அப்ப சுகதேவ கோஸ்வாமி அப்ப இவங்க கிட்ட கேக்குறாங்க. சரி, பரிசுத்த மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேக்குறாங்க, இப்ப எனக்கு 7 நாள் மரணம், நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முதல்ல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாங்க, இப்ப நீ வாழ்நாள்ல நிறைய பாவங்கள் செய்திருப்பாய். இப்ப அதனால அந்த பாவத்துக்காக பிராயச்சித்தம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயந்தி மாலா மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, எந்த கொஸ்டின் இருந்தாலும் நம்ம கடைசியில பேசலாம். இது அப்ப இப்ப இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. பரிசுத்த மகாராஜா சொல்றாங்க, நீ வாழ்நாள்ல நிறைய பாவங்கள் செய்திருப்பாய், அதுக்காக பிராயச்சித்தங்க நீ தேட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரிசுத்த மகாராஜாக்கு திருப்தி அளிக்கலை. ஏன்னா 7 நாள் தான். இப்ப அந்த 7 நாள் எப்படி செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய முடியும்? அது திருப்தி அளிக்கலை. இப்ப அவங்க எனக்கு வேற வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்லும் போதும் சொல்றாங்க, நீ என்ன சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகேவா, இன்னும் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, நீ ஞானத்தை தேடிக்கொள். ஏன்னா தவறு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னன்னா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்ப அதனால அந்த ஞானத்தை தேடிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்க்கும்போது இதுக்கும் பரிசுத்த மகாராஜுக்கு திருப்தி அளிக்கல. ஏன்னா இப்ப ஒரு பாவம் செஞ்சாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பாவத்துக்கு எல்லாமே பரிகாரம் செஞ்ச பிறகு ஓகேன்னு சொல்லி தெரிஞ்சதுல. ஆனா இருந்தாலும் என்னன்னா இதுக்கு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? பகவத்கீதையில் அர்ஜுனன் இதே கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா பகவானே தப்புன்னு சொல்லி தெரியுது இல்லையா? ஆனா இருந்தாலும் ஏன் அந்த தவறு செய்ய தூண்டப்படுது, எதனால் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? அதுக்கு பகவான் ஒரு பதில் சொல்லுவாங்க. யாராவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. இல்ல, அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாங்க, தவறு அப்படின்னு சொல்லி தெரியுது, ஆனா இருந்தாலும் அந்த தப்பு தெரிந்தாலும் அந்த செயல் ஏன் செய்ய தூண்டப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேள்வி கேட்டதுக்கு பகவான் பகவத்கீதையில ஒரு இடத்துல பதில் சொல்றாங்க. மாயை அது சொல்லுங்க. இல்ல இல்ல, பகவான் என்ன சொன்னாங்க அந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்க. மாயை கரெக்ட் தான், மாயினால எந்த பக்கத்துல வந்துட்டீங்க, அது என்ன காரணம் சொல்றாங்க. சரி ஓகே, நானே சொல்லிடுறேன் இல்லையா? காமயேஷு கரெக்ட் கரெக்ட் மாதாஜி, அதுதான் இல்லையா? காமயேச குரோதயேச
ரஜோகுண சமுத்பவகர் இல்லையா, அந்த ரஜோகுணத்தினால் தோன்றும் அந்த காமம் பேராசை தான் வந்து நமக்கு தவறுன்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதை செய்வதற்காக நாம் தூண்டப்படுகின்றோம், அதுதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது அங்க இப்ப இங்க வந்து என்னன்னா சுகதேவ கோஸ்வாமி அதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து சொல்றாங்க. என்னன்னா இப்ப வந்து பார்த்தோம்னா இது காட்டுல இல்லையா, காட்டுத்தீ யாருமே வந்து பற்ற வைப்பதில்லை, அது தானாகவே வந்து எரியுது. அந்த காட்டுத்தீ வந்ததுன்னா என்னாகும், அதுல எல்லா மரங்களும் வந்து அழிந்து போயிடும் இல்லையா. அப்ப ஆனா வந்து திரும்ப அங்க மரம் வளருமா, வளரும். எப்படி எப்படி வளருது, எல்லாமே அழிஞ்சு போச்சு. வளருது. ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். சரியா, கரெக்டான பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ல பதில் கரெக்ட் தான் இல்லையா. வர்றதுக்கான காரணம் என்னன்னா அடியில வேர் இருக்கு இல்லையா, வேர் இருக்கிறதுனாலதான் அது வளருது இல்லையா, இல்லைன்னா வளராது. அதே மாதிரிதான் இங்க பகவான் நீங்க சொல்ற மாதிரி அர்ஜுனன் கேக்குறாங்க இல்லையா, அந்த அந்த கேள்வி என்னது, தப்புன்னு தெரியுது ஆனா இருந்தாலும் அதை செய்ய தூண்டப்படுகின்றோம். ஏன்னா வந்து நம்ம தெரிந்தாலும் மனதில் அந்த ஆசை இருக்கு இல்லையா, ஆசை என்னும் வேர் வந்து வேறொன்று இருக்கிறனாலதான் அதை வந்து நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து தோணுது இல்லையா. அப்ப அந்த வேர் அழிஞ்சாதான் திரும்ப முளைக்காது. அப்ப வந்து இது சொன்ன வந்து இதுவும் பரிசுத்த மகாராஜுக்கு திருப்தி அளிக்கல. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணக அகம் சுன்பந்தி கார்த்தியேன நீகார மிக பாஸ்கரா. இந்த ஸ்லோகம் சொன்ன உடனே வந்து பரிசுத்த மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பாஸ்கரா அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா சூரியன் இல்லையா. கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணக, வாசுதேவனை பற்றின விஷயங்கள் தான் வந்து என்னாகும், எல்லா துன்பத்திற்கும் வந்து நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி வந்து அங்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றாங்க. எப்படின்னா இப்ப வந்து பாஸ்கரா அப்படின்னு சொல்லும் போது சூரியன் இல்லையா. இப்ப வந்து இங்க இதுல மார்கழி மாதத்தில் இல்லையா நல்ல வந்து பனி வந்து வரும். அந்த ஒரு பனியில வந்து பார்க்கும் போதும் சூரியன் வந்த உடனே என்ன ஆகும், அங்க இருக்கின்ற எல்லா பனியும் அழிஞ்சு போயிடும் இல்லையா. திரும்ப வந்து பனி வந்து அடுத்த நாள் வந்து புது பனி தான் வருமே ஒழிய பழைய பனி இருக்காது. அதே மாதிரிதான் பகவானை பற்றின விஷயங்கள், பகவானை பற்றின கதைகள் வந்து நம்ம கேட்கும் போதும் இதுக்கு முன்னாடி இருக்கின்ற நம்மளோட எல்லா பாவங்களும் வேரோடு அழிந்துவிடும். பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி சேவை எல்லாமே வந்து அழிந்துவிடும். திரும்ப வந்து நம்ம புது பணி தான் அங்க வருமே ஒழிய பழைய பணி இருக்காது. அதே மாதிரிதான் நம்முடைய எல்லா பாவங்களும் வந்து அழிந்து போய் விடுகின்றது. பகவான் என்ன சொன்னாங்க பகவத்கீதையில, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியும் மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டு என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளின்றும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்ப வந்து பகவானை சரணாகதி அடைவது, பகவானை சரணாகதி அடைவது எப்படி, பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம நடப்பது இல்லையா. பகவானுடைய நாமத்திடம் சரணடைவதுதான் வந்து பகவானை சரணடைவது இல்லையாப்பா. பகவானுடைய பக்தி சேவையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இதுக்கு முன்னாடி இருக்கின்ற எல்லா பாவங்களும் அழிந்துவிடும் இல்லையா. ஒரு மாதாஜி வந்து கேள்வி கேட்டாங்க, போன வகுப்புல இங்கே நான் வந்து பதில் சொன்னேன். இப்ப இதுக்கு முன்னா இப்ப நம்ம வந்து பாவத்தின் பலன் வந்து பலமாக இருக்கிறதா இப்ப நம்ம அனுபவிக்கின்றோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இன்னும் விதையாக இருக்கு, இன்னும் அனுபவிக்காத பாவம் விதையாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் விதை வடிவமும் எடுக்கவில்லை இல்லையாப்பா. இன்னும் முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து 3 நிலை வந்து இருக்கு. நம்ம பலமாக இருக்கிறத அனுபவிக்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜ் இருக்கு. அது எல்லாமே வந்து பகவானுக்கான அந்த பக்தி சேவை வந்து யாரு வந்து எடுத்துக்கிறாங்களோ இப்ப அவங்களுக்கு வந்து எல்லா பாவ விளைவுகளும் வேரோடு அழிக்கப்படுது. இப்ப இதை கேட்ட உடனே வந்து பரிசுத்த மகாராஜ் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா பகவானை பற்றின விஷயங்கள் அப்படிப்பட்டது. ஏன்னா பகவானுடைய லீலைகள் வந்து அந்த மாதிரி வந்து அவ்வளவு வந்து எப்படி ஆன்மீகமான அந்த சக்தி வாய்ந்தது. கோபியர்கள் வந்து கோபிகா கீதத்தில் வந்து பாடுறாங்க, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடித்தம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் குவிகுணந்தியே பூரிதா ஜனகா அப்படின்னு சொல்லி, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். இப்ப இந்த பௌதிக உலகத்தில் வந்து துன்பத்துல வந்து யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்படி பகவானுடைய லீலைகள் கேட்பது அருமருந்தாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீமதாததம் எப்படி இருக்கு, பகவானுடைய லீலைகள் எல்லாமே ஆன்மீக சக்தி உடையதாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க.
இப்ப புவிகிரந்திய பூரிதா ஜனகா, யார் ஒருவர் வந்து இந்த பகவானுடைய லீலைகள் இல்லையா, முனிவர்கள் அவங்க எல்லாருமே வந்து விவாதிக்கிறாங்க. அதை ஒருவர் வந்து யார் ஒருவர் வந்து பரப்புகிறார்களோ அவங்க தான் வந்து மிகச்சிறந்த வள்ளல்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் மிக உயர்ந்தது. இப்ப வந்து பகவானை பற்றின விஷயத்தை தவிர உயர்ந்தது எதுவுமே கிடையாது இல்லையா. பரம உண்மை பகவான் மட்டும்தான் இல்லையா. அப்ப வந்து பகவானை பற்றின விஷயங்கள் தான் வந்து உண்மை இப்ப இல்லையா. அப்ப அதுதான் உயர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப வந்து கல்மஷாபகம், எல்லா கல்மஷங்களும் வந்து அழிந்து போய் விடுகின்றது பகவானை பற்றின விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பிரபுபாதர் இங்க விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. சங்கராச்சாரியருடைய விளக்கம் வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னா சங்கராச்சாரியார் வந்து அவங்க வந்து நிறைய தத்துவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து சங்கராச்சாரியர் எப்படி வந்து விளக்கம் சொல்றாங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவு தத்துவங்கள் இருந்தாலும் மரண சமயத்தில் அது எது எல்லாமே வந்து நமக்கு உதவுமா? அது எதுவுமே நமக்கு உதவாது. நம்ம கடைசியில வந்து என்னது, நம்ம செய்கின்ற எல்லா செயலும் வந்து கடைசியில வந்து எதில் வந்து முடிய வேண்டும்? அந்தே நாராயண சுகதி இல்லையா, பகவானுடைய நினைவு வந்து நமக்கு வர வேண்டும். இப்ப அதுதான் வந்து நமக்கு இலக்காக வந்து இருக்க வேண்டும். இப்ப அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்து வரலைன்னா நம்ம வந்து கடந்து வந்த பாதை எல்லாமே வந்து பயனற்றது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப அதனால பகவானுடைய நாமம் தான் வந்து சாரம், எல்லாத்துக்குமே வந்து சாரம் வந்து அதுதான். எல்லா முனிவர்களும் வந்து அதே வந்து அதேதான் வந்து சொல்லியிருக்காங்க. சுகதேவ கோஸ்வாமியும் வந்து அதையும் ஒப்புக்கொள்கிறார். இப்ப இது எல்லாத்துக்குமே சாரமாக இருப்பது பகவானுடைய நாமம் மட்டும்தான். இப்ப அதை அடிப்படையாக வைத்துதான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து பரிசித்து மகாராஜாக்கு வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து அங்க விளக்குறாங்க. அப்ப வந்து எல்லாத்துக்குமே சாரமாக இருப்பது நாமம் தான். ஏன்னா பகவத்கீதை வந்து எங்க முடியுதோ அங்கதான் ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குது. எங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் முடியுதோ அங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து தொடங்குது இல்லையா. ஸ்ரீமத் பாகவதத்தில் 18,000 ஸ்லோகங்கள். கடைசி ஸ்லோகம் வந்து நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமணஸ்தம் நமாமி ஹரிம்பரம் இல்லையா. பகவானுடைய நாமம் தான் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அங்க வந்து முடியுது. இப்ப அங்கிருந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் தொடங்குது இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு வந்து ஹரிநாமத்தை பரப்புவதற்காகத்தான் வந்து வந்தார். நம்ம போன வகுப்புல வந்து பார்த்தோம் இல்லையா. சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளில் வந்து அங்க வந்து பார்த்தோம். அப்ப வந்து இந்த எல்லாத்துக்குமே சாரமாக இருப்பது பகவானுடைய நாமம் தான். யார் ஒருவர் வந்து இதுல தேவகூதி அப்படின்னு சொல்லிட்டு கபில தேவருடைய தாய் தேவகூதி, அவங்களுடைய விளக்கம் வந்து 3வது காண்டத்துல வந்து வரும். அவங்க வந்து சொல்றாங்க பகவானுடைய ஒரு அம்சம் தான் வந்து கபில தேவர். இப்ப வந்து அவங்க வந்து சொல்றாங்க தாய் தேவகூதி, நீங்க யார் ஒருவர் வந்து பகவானுடைய நாமத்தை அவங்களுடைய நாவில் வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து எல்லா புண்ணிய சேத்திரங்களையும் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்ப எல்லா என்ன சொல்றது, எல்லா புண்ணிய நதிகளிலும் வந்து அவங்க வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேதங்களும் அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களால் மட்டும்தான் பகவானுடைய நாமத்தை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா பகவானுடைய நாமம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக வந்து இருக்கு. அதுவும் இந்த கலியுகத்தில் வந்து அதிக சக்தி வாய்ந்ததாக வந்து இருக்கு. அப்ப அதனுடைய சாரமாகத்தான் அதை அடிப்படையாக வைத்துத்தான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து பேசப்பட்டது. இது ஹரே கிருஷ்ணா.